வணக்கம் மக்களே, வெல்கம் டு செந்தாலே டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட். ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ள நுழையணும்னு ஆசைப்படுற ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் அல்லது ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் நீங்க அப்படின்னா, நீங்க அடிக்கடி கேட்குற ஒரு வார்த்தை இபிசி. நிறைய பேருக்கு இபிசி அப்படின்னா என்ன, அதுல ஒரு இன்ஜினியரோட வேலை என்ன, ஒரு ப்ராஜெக்ட் எப்படி ஆரம்பிச்சு எப்படி முடியுதுன்னு பெரிய குழப்பம் இருக்கும். இன்னைக்கு வீடியோல ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில இருக்கிற இந்த இபிசி டிசைன் ஃபேஸை பற்றி ஏ டு இசட் ரொம்ப சிம்பிளாக ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுசாக பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி மில்லியன் டாலர் பிளான்ட் எப்படி டிசைன் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு அக்யூரேட்டாக புரிஞ்சிடும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல நம்ம இபிசியோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்குவோம். இபிசியில் ஈனா இன்ஜினியரிங், பினா ப்ரொக்யூர்மெண்ட், சினா கன்ஸ்ட்ரக்ஷன். ஆனால் இந்த இபிசி ஃபேஸ்க்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்டில் ரெண்டு முக்கியமான ஸ்டேஜஸ் இருக்குது. அதுதான் ப்ரீ ஃபீட் மற்றும் ஃபீட் அப்படின்வாங்க. ப்ரீ ஃபீட் அப்படின்னா கான்செப்சுவல் டிசைன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஒரு பிளான்ட்டை வைக்கலாமா வேணாமா, அதுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆகும்னு சும்மா ஒரு ரஃப்பான பிளான் பண்ணுறது. ஓகேங்களா. அடுத்தது ஃப்ரண்ட் அண்ட் இன்ஜினியரிங் டிசைன். பட்ஜெட் ஓகே ஆனதும் பிளான்ட்டுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட் வேணும், அதோட மெயின் ப்ராசஸ் என்னென்னு ஓரளவுக்கு கொஞ்சம் மினிமல் டீட்டெயில்ஸாக டிசைன் பண்ணி பெயிண்ட் டயக்ராம்ஸ்லாம் ரெடி பண்ணுறது. பெயிண்ட் மட்டும் இல்லை, எல்லா டெலிவரலுக்கும் ஒரு ஃப்ரண்ட் அண்ட் இன்ஜினியரிங் டிசைன் ரெடி பண்ணுறது. அதாவது ப்ரிலிமினரியாக நிறைய டீட்டெயில் இல்லாமல் பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறது. இப்போது இந்த ஃபீட் ஃபேஸ் முடிஞ்சதும் ஆரம்பிக்கிறது தான் நம்ம மெயின் டாப்பிக்கான இபிசி மேஜிக். இப்போ இந்த ஃபீட் ஃபேஸ் முடிஞ்சதும் ஆரம்பிக்கிறது தான் நம்ம மெயின் டாபிக்னு பார்த்தோம். ஸோ இதில் தான் ஒரு இன்ஜினியரிங்கோட உண்மையான மேஜிக் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்ஜினியரிங் ஃபேஸ். இங்கே தான் ஃபீல்டில் கொடுத்த பேசிக் டிராயிங்ஸை வச்சு சைட்டில் ஆக்சுவலாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கான டீட்டெயில் இன்ஜினியரிங் ஒர்க் நடக்கும். ஓகேங்களா. ஸோ ப்ராசஸ் இன்ஜினியர்ஸ் அவங்க பிளான்ட்டோட சேஃப்டி அண்ட் தென் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்றத ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. பைப்பிங் இன்ஜினியர்ஸ் 3D பிளான்ட்டோட மொத்த மாடலையும் டிசைன் பண்ணி பைப்லைனில் எக்யூப்மெண்ட்டும் கிளாஷ் ஆகாத மாதிரி எல்லா பைப் ரூட்டிங்கை மாடல் பண்ணுவாங்க. சைட்டில் பைப்பை ஃபேப்ரிகேஷன் பண்ணுறதுக்கு தேவையான ஜென்ரல் அரேஞ்ச்மெண்ட் டயக்ராம்ஸு, ஐசோமெட்ரிக் டயக்ராம்ஸு, அதுக்கப்புறம் சப்போர்ட் டீட்டெயில் டயக்ராம்ஸு இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. சிவில் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் பெரிய பெரிய வெசல்ஸ்லாம் தாங்கி நிற்கிற ஃபவுண்டேஷன்ஸ் அண்ட் தென் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸை அக்யூரேட்டாக டிசைன் பண்ணுவாங்க. எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அவங்களோட டிசிப்ளின் ரிலேட்டடான எக்யூப்மெண்ட்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் தென் கண்ட்ரோல் ரூம் டிசைன், பில்டிங் டிசைன் அண்ட் தென் கேபிள் ரூட்ஸு இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா. இதுதான் வந்து இன்ஜினியரிங் ஃபேஸ். ப்ரொக்யூர்மெண்ட் ஃபேஸ் அப்படின்னா என்னன்னா, இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் டிராயிங்ஸ் அண்ட் டேட்டா ஷீட்ஸை ஃபைனல் பண்ண உடனே ப்ரொக்யூர்மெண்ட் டீமோட ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகும். இவங்க உலகத்தில் இருக்கிற பெஸ்ட் வெண்டார்ஸ் கிட்ட இருந்து எக்யூப்மெண்ட்ஸு, ட்ரேஸு, கேபிள்ஸு, கம்ப்ரஸர்ஸ், பைப்ஸ், வால்வ்ஸ்னு இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் கரெக்டான ப்ரைஸில் வாங்கிறதுக்காக ஆர்டர் பண்ணி சைட்டில் கொண்டு வந்து சேர்க்குற வரைக்கும் அந்த லாஜிஸ்டிக்ஸ் ஒர்க்கை ப்ரொக்யூர்மெண்ட் ஃபேஸில் பார்ப்பாங்க. அடுத்ததாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபேஸ். எல்லா எக்யூப்மெண்ட்டும் சைட்டில் வந்து சேர்ந்ததும் இன்ஜினியரிங் டீம் கொடுத்த 3D மாடல் அண்ட் டிராயிங்ஸை வச்சு சைட்டில் பிளான்ட்டை நிஜமாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. சிவில் ஃபவுண்டேஷன் போடுறது, பைப் ஃபேப்ரிகேட் பண்ணுறது, எக்யூப்மெண்ட் எரெக்ஷன் பண்ணுறது, கேபிளிங்னு அத்தனை வேலையும் முடிஞ்சு கடைசியாக பிளான்ட்டை டெஸ்ட் பண்ணி ஆப்ரேஷன்ஸ் டீம்கிட்ட கொடுப்பாங்க. இதுக்கு பேர் தான் கமிஷனிங். ஓகேங்களா. ஆஃப்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபேஸ் கமிஷனிங், ப்ரீ கமிஷனிங் அப்படின்ற 2 ஸ்டேஜஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் நம்ம இபிசி பற்றி மட்டும் இதில் பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த இபிசி கான்செப்ட் உங்களுக்கு எவ்வளவு புரிஞ்சிருக்குன்னு செக் பண்ண உங்களுக்கான ஒரு சின்ன டாஸ்க். ஒரு ஆயில் அண்ட் கேஸ் ப்ராஜெக்டில் ஃபீடுக்கும் டீட்டெயில் இன்ஜினியரிங்க்கும் என்ன வித்தியாசம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு பைப்பிங் இன்ஜினியராக இபிசியோட எந்த ஃபேஸில் உங்களோட பங்களிப்பு அதிகமாக இருக்கும்? நீங்கள் ஒரு பைப்பிங் இன்ஜினியராக இருந்தால் இபிசியோட எந்த ஃபேஸில் உங்களோட கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்கும்? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் இபிசி டிசைனாக என்னன்னு ஒரு சூப்பர் ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் இந்த இபிசியில் வர முக்கியமான நிறைய டாபிக்ஸை பார்க்க போகிறோம்.
அதை மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம செந்தாலி டெக்னிக்கல் இன்ஸ்டியூட்டுக்கு இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் இன்ஜினியரிங் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. பாய் பாய்.